ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்னா என்ன. ஸோ இதை வந்து நிறைய பில்டிங்ஸ்ல இதை வந்து ட்ரை பண்ணோம். இதை வந்து என்ன சொல்லணும்னா சப் சர்ஃபேஸ் ரன் ஆஃப்னு சொல்லுவோம். அதாவது நீங்க வந்து குழி தோண்டி மண்ணு கல் ஜல்லி கூழாங்கல் போடும்போது இது வந்து வாட்டர் டேபிள் லெவல்ல ப்ராப்பரா போய் ரீச் ஆகிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி வாட்டர் டேபிள் லெவலில் போய் ரீச் ஆகாததுனால என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து இது வந்து பெர்குலேஷன் மட்டும்தான் ஆகுமே தவிர இதனால நமக்கு எந்த விதமான பயனும் இல்லை. ஸோ இப்போ இதை எப்படி நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஜியோமார்பாலஜிக்கல் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கு, நம்மளுடைய பூமி வந்து ஒரு இடத்துலையும் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ வந்து பாறைகள் இருக்கிற இடத்த வந்து சிதைவுமிகள் பகுதிகள், ஃப்ராக்சர்ஸ் இருக்கிறது, கிளே சாயில், இந்த மாதிரி இதை வந்து ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதில் நாங்கள் வந்து ரைட் ராங், எதுக்கு வந்து கரெக்டான சிஸ்டம் எது ராங்கான சிஸ்டம்னு பண்ணுறோம். ஸோ இதில் ரெண்டு விஷயமா பிரிக்கிறோம். ஒன்று வந்து பாசிவ், இன்னொன்று வந்து ஆக்டிவ். ஸோ பாசிவ் அப்படின்றது என்னன்னா, இயற்கை வழியில தண்ணி போகக்கூடிய பாதைகளில் இருக்கக்கூடிய அந்த இதை வந்து நம்ம ப்ராப்பராக கிளீன் பண்ணி எடுத்து அங்கே வந்து வாட்டர் வந்து சேவ் பண்ணுறது மூலயமா நம்மளால வந்து பாசிவ் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சொல்கிறோம். ஸோ இந்த பாசிவ் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வந்து இப்போதான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா 2000-3000 வருஷமாவே இருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் 2000 ஹரப்பா முகஞ்சதாரோடைய இதுல இருந்தே நமக்கு வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், நம்ம வந்து இந்த மழை தண்ணி எங்கெங்கெல்லாம் இருந்துச்சோ அங்கெல்லாம் வந்து மக்கள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அதுல இருந்து மைக்ரேட் ஆகி வரும்போது தான் நம்ம வந்து கிணறுகள் தோணும். இன்னைக்கு வந்து அதை ஆழ்துளை கிணறுகளா நம்ம வந்து மாற்றி அதுல இருந்து தண்ணி எடுத்து அதை நம்ம ட்ரீட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு லேக்கு. இந்த லேக்கை வந்து கம்ப்ளீட்டா 1.25 crore சம்திங். இதுக்கு வந்து கம்ப்ளீட் டிசைன் அண்ட் இதை நாங்கள் பண்ணி இதுல வந்து இன்னைக்கு வந்து ஒரு ரொம்ப ஸ்பீஷியஸான பறவைகள்லாம் வந்து இந்த லேக்ல வருது. இதுல நடுவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இது தெரியும், ஒரு லேக் பண்டு மாதிரி ஒரு இதை வச்சு அதுல வந்து ட்ரீஸை பிளான் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணும். ஸோ இப்போ இது வந்து இது பொதுவாக இந்த மாதிரி ஆக்டிவ் அப்படின்றது வந்து கவர்மெண்ட்டோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, இல்லை சிஎஸ்ஆருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்கான டெக்னாலஜிக்கல் சப்போர்ட் நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போ நம்ம எல்லாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பேசிக்காக ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கிறது வந்து 4 கேட்டகரியாக பிரிக்கிறோம். ரூஃப் டாப் ஹார்வெஸ்டிங், ஸ்டார்ம் வாட்டர் ஹார்வெஸ்டிங், அப்புறம் கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜிங், அப்புறம் வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட் சொல்கிறோம். ஸோ இதில் வந்து என்ன மாதிரியான ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணுறோம்னா, இது வந்து ஒரு பெங்களூர்ல ஒரு ப்ராஜெக்ட். இதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து உள்ளே வரும்போது கீழே இருந்து வந்து நடுவில் ஒரு ஃபில்டர் வழியாக மேலே எழும்பி போகுது. ஸோ இதில் என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தண்ணி வந்து உள்ளுக்குள்ள இந்த கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸ் மாதிரி எல்லா குப்பைகள் வந்து உள்ளே இருக்கிறதுனால தண்ணி அழுகி போய் அதுக்கு தண்ணி வந்து கெட்டு போயிட்டு அந்த தண்ணி வந்து ஒரு பாயிண்ட்ல வெளியில வராம சோக் ஆயிடும். ஸோ இதனால தண்ணியுடைய ஃப்ளோ ரேட் பாதிக்குது, பியூரிட்டி ரேட் பாதிக்குது. ஸோ என்ன மாதிரி ஃபில்ட்ரேஷன் யூஸ் பண்றோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர். யூரோப்பியன் டெக்னாலஜிஸ், இப்போ ஜெர்மன் டெக்னாலஜி தான் நம்பர் 1 டெக்னாலஜின்னு சொல்றோம். ஆனால் நம்ம ஊருக்கு நம்மளுடைய கண்டிஷன்ஸுக்கு அது ஒர்க் ஆகுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. ஸோ அப்போ ஏன் வந்து ஜெர்மன் ஃபில்டர்ஸ் எல்லாம் அங்க இதெல்லாம் யூஸ் பண்றதே கிடையாதுன்னு கேட்டீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய 1200 மில்லிமீட்டர் பர் இயர் அவங்களுடைய ஆவரேஜ் ரெயின்ஃபால் அப்படின்னா அவங்களுக்கு 300 நாள் மழை பெய்யும். அவங்க வந்து நம்ம வந்து மழையை வந்து எப்படி பார்க்குறோன்னா, அவங்க என்ன சொல்லலாம், ரெயின் கம் அகைன் அனதர் டேன்னு சொல்லி அவங்க வந்து ரெயினை வந்து வேற மாதிரி பார்ப்பாங்க. பட் நம்ம என்ன பண்றோம், மேகம் கருக்குது மின்னல் சிரிக்குதுன்னு சொல்லி மழையை வந்து வரவேற்கிறோம். ஸோ அப்போ இது என்னன்னா, நம்ம அவங்க வந்து ஃபுல்லாக அவங்க வந்து நார்மலாக அவங்க வந்து ரெயின் கோட்டே யூஸ் பண்ண மாட்டாங்க, அது வந்து ஜாக்கெட்டாக யூஸ் பண்ணுவாங்க. மழையில போயிட்டு வந்தா கூட அவங்களுக்கு ஒரு பிரிசிபிடேஷன் சொல்லுவோம், அதாவது மழை பொழிவு வந்து அவங்களுக்கு கம்மியா இருக்கும். நமக்கு வந்து தண்டர்னு சொல்லுவோம், நம்மளுடைய மழை பொழிவு வந்து அதிகமா இருக்கும். இதனுடைய பியூரிட்டி ரேட், அதாவது ஒரு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் எடுத்துட்டா மொத்தம் 3 விதமா இருக்கு. ஒன்று வந்து ஃப்ளோ ரேட், நம்ம எவ்வளோ மழை பெய்யுது, நமக்கு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருக்கு, அதுல எவ்வளோ தண்ணி எடுக்கிறோம். ரெண்டாவது பியூரிட்டி ரேட், தண்ணி எவ்வளோ பியூரா இருக்கு. மூணாவது செல்ஃப் கிளீனிங் எஃபிஷியன்சி. இன்னைக்கு இருக்கக்கூடிய டைம்ல நம்மளால மொபைலுக்கு சார்ஜ் போடுறது கூட டைம் கிடையாது. யாராலையும் போய் ஒரு ரெயின் வாட்டர் ஃபில்டர் எல்லாம் மானிட்டர் பண்றதுக்கான டைம் இல்லை. ஸோ அப்போ இது வந்து செல்ஃப் கிளீனிங் எஃபிஷியன்சி வந்து கண்டிப்பா இருக்கணும். இதனுடைய அவுட்புட் தான் இந்த வாட்டருடைய குவாலிட்டி. நீங்க ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து குட் வாட்டர் 60 மைக்ரான், இந்த ரெண்டாவது இருக்கிறது இதுல வந்து வேஸ்ட் வாட்டருடைய குவாலிட்டி. ஸோ இந்த ஃபில்டருடைய பிளஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் இமேஜ் பாத்தீங்க அப்படின்னா மழை கம்மியா வரும்போது அந்த ஃபில்டர் வந்து ஒரு மாதிரி ஃபிளெக்சிபிளா இருக்கும். இந்த ஃபில்டர் மாடலை நான் வெளியில வச்சிருக்கேன். ஸோ மழை அதிகமாக வரும்போது என்ன ஆகும்னா அதனுடைய ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும். ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அதனுடைய ஃப்ளோ ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இதை வந்து ஒரு 4-5 ஸ்டெப்பாக பிரிக்கிறோம். அதாவது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வந்து ஃபர்ஸ்ட் வெறும் ஃபில்ட்ரேஷன் மட்டும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஃபில்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் இதுல தண்ணிக்குள்ள டிசால்வ் ஆன மினரல்ஸ் இருக்கும். நம்மளால 60 மைக்ரான் ஃபில்ட்ரேஷனுக்கு தான் பியூரிட்டி எடுக்க முடியும். இப்போ தண்ணிக்குள்ள டிசால்வ் ஆனது என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஃபிளஷிங் சிஸ்டம்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் பெய்யக்கூடிய மழையில வரக்கூடிய தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்கா வெளியில போயிடும்.
ஸோ இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வரும்போது நிறைய பேர் கேட்குற கொஸ்டின், இதை நான் எத்தனை நாள் வச்சு யூஸ் பண்ணலாம்? 10 வருஷம் ஆனாலும் தண்ணி கெட்டு போகாது. அது கெட்டு போகாம இருக்கிறதுக்கு நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ரீசெண்டா நீ அண்ணால கூட ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பத்தி பேசியிருக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, சார் அப்போ நாங்க வந்து இதுக்கு என்ன லட்சக்கணக்கில் சம்பை கட்ட முடியும் அப்படின்னா, ஆமா சம்பு கட்டி தான் ஆகணும். ஸோ சம்பு இது வந்து நீங்க இன்னைக்கு மும்பைல வந்து தண்ணி ப்ராப்ளம்னு எங்கேயுமே கேள்விப்பட்டே இருக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ பெரிய ரெயின் வாட்டருக்கான ஸ்டோரேஜ் சிஸ்டம் வச்சிருக்காங்க. அவ்வளோ பெரிய சிட்டிக்கு அவங்களால வாட்டர் சப்ளை பண்ண முடியுது. ஸோ அப்போ ஒரு இண்டிவிஜுவலும் நம்ம வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது, ஃபேக்டரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது நம்ம எப்படி பட்டா சிட்டா அடங்கல்னு பார்க்குறோமோ அதே மாதிரி நம்மளுடைய வாட்டர் குவாலிட்டி என்ன இருக்கு, நான் வந்து இங்க வரக்கூடிய வாட்டர் சஸ்டைனபிளா எப்படி பண்ண போறேன். ஸோ அதுக்கு சம்ப் நம்ம வந்து டிசைன் பண்ணியே கொடுத்துறோம். உங்களுடைய ரவுண்டு சம்பா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் வந்து 70% சேவ் ஆகுது. ஸோ நீங்க கவர்மெண்ட்லாம் இந்த மாதிரி ரவுண்ட் சம்ப் வந்து நிறைய கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. ஸோ 1 இயர்ல நம்மளால 1000 ஸ்கொயர் ஃபீட் வந்து உங்களுடைய கம்ப்ளீட் இயருக்கு வந்து ட்ரிங்கிங் வாட்டருக்காக எடுத்துக்க முடியும். இந்த மாதிரி பெரிய ஆர்ஓ பிளான்ஸுக்கான ரெக்குயர்மெண்ட்டே கிடையாது. ஸோ இது வந்து கமர்ஷியல்ல என்ன பண்றோம்னா, நம்ம வந்து லேக்கு, பாண்டு இதுல வரக்கூடிய குப்பைகளை பிரிக்கிறதுக்கெல்லாம் நம்ம வந்து ஹைட்ரோடைனமிக் சிஸ்டம்னு சொல்லிட்டு இதெல்லாம் மேலை நாடுகளில் ஜெர்மன் கண்ட்ரீஸ்லாம் வந்து இந்த ஹைட்ரோடைனமிக் சிஸ்டம் யூஸ் பண்றாங்க. தண்ணி வரும்போது குப்பை போய் கீழே செட்டில் ஆயிடும். அப்படியே கிரேனை வச்சு தூக்கினா அடியில் இருக்கக்கூடிய செடிமெண்ட் ஆகக்கூடிய ஃபில்ட்ரேஷனை வந்து பம்ப் அவுட் பண்ணி டிவாட்டரிங் பண்ணி வெளியில எடுத்துரும். ஸோ இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் இருக்கு. பட் இதுவே நீங்க ரெயின் வாட்டர்னா இவ்வளோ சின்ன சிஸ்டம்லேயே நம்மளால வந்து வாட்டர் ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம வந்து ஒரு 60 லட்சம் லிட்டர் 70 லட்சம் லிட்டர் சம்பை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இது எல்லாமே ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் உடையது தான். ஸோ இங்கே நமக்கு வந்து நியர்பைல ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா நமக்கு வந்து கொளத்தூர் லேக்கு. ஸோ 2020 எப்படி இருந்துச்சு, 2020 எப்படி இருக்கு. ஸோ பள்ளிக்கரணை மார்ஷ்லாண்ட். ஸோ போபால் இன்சிடென்ட் யாருக்காவது தெரியுமான்னு தெரியல. இன்னைக்கு இந்தியன் இண்டஸ்ட்ரி இந்த அளவுக்கு வந்து பூம் ஆயிருக்கு, டெவலப் ஆயிருக்கு அப்படின்னா போபால் இன்சிடென்ட் 2800 பேர் ஒரே நாள் காலையில வந்து இறந்து போயிட்டாங்க. அந்த போபால் இன்சிடென்ட்னால தான் கவர்மெண்ட் வந்து புதிய ஆக்ட் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி வந்து வாட்டர் நம்ம வந்து இன்னைக்கு பாம்பு, சிங்கம், புலி, கரடி இதனால வந்த இறப்புகளை விட வைரஸ், பாக்டீரியா, கொரோனா இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்களால வந்த இறப்புகள் தான் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பள்ளிக்கரணை மார்ஷ்லாண்ட் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா குப்பை கொட்டக்கூடிய இடங்கள் அது வந்து யூஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுல வந்து ராம்சார் ஆக்ட் யூஎஸ்ல என்ன பண்ணாங்கன்னா, ராம்சார் ஆக்ட்னா இது வந்து ரொம்ப பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லி இதை வந்து அறிவிக்கிறாங்க. எதனாலன்னு கேட்டீங்கன்னா உப்பு தண்ணியும் கடல் தண்ணியும் சேரக்கூடிய இடம் தான் வந்து மார்ஷ்லாண்ட். ஸோ இதுல ஒரு சில ஸ்பீஷியஸ் ஆஃப் உயிரினங்கள் வந்து இதுக்குள்ள இருக்கு. ஸோ இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றது. இந்த மாதிரி ஆகலை அப்படின்னா இந்த போர்வெல் வாட்டர் நம்ம எடுத்து யூஸ் பண்றதுனால நிறைய ப்ராப்ளம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கீழடியில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்காக அவங்க வந்து 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க வந்து ஸ்டாம் வாட்டர்லாம் வந்து ரெயின் வாட்டர் ஸ்டோர் பண்ணுறதுக்கான சிஸ்டம்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இல்லாமல் நாங்கள் வந்து பேசிக்காக சஸ்டைனபிள் இது வந்து ஹைட்ரோலூப்னு ஒரு சிஸ்டம். இது ஒரு யூரோப்பியன் இது ஹீட் பம்ப்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கான கம்ப்ளீட் வாட்டருக்கான சொல்யூஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என்னோட இது என்னன்னா எல்லாருமே கம்பல்சரி வந்து ரெயின் வாட்டரை வந்து சேவ் பண்றதுக்கும் ரெயின் வாட்டரை வந்து யூஸ் பண்றதுக்கும் ஏதோ ஒரு ஃபில்ட்ரேஷன் முறையை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அது வந்து இங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா நம்மளுடைய ஒரு வீட்டில் நீங்கள் ரெயின் வாட்டரை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனா இருக்குன்றது தான் என்னுடைய கருத்து. தேங்க்யூ. சுரேஷ் கண்ணா சார், நம்ம சார் பாலசுப்ரமணியம் இருக்காங்க, இப்போ பிரசன்னா சார், இவர் நம்ம சரவணன் சார், எல்லாருமே வந்து அது சந்திரசேகர் சார், வெங்கடகிரி சார், எல்லாருக்குமே வந்து நான் பாராட்டு தெரியும். ஏன்னு கேளுங்க, இந்த ஐஎஸ்ஆர்பி ஆரம்பிச்சதுன்னு நான் இதில் தொடர்ந்து நான் மெம்பராக இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் வந்து நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்துட்டு பெரிய டாப் தலை கிரேடோட வந்து நான் எக்ஸ்போர்ட் எல்லாம் பண்ணி நிறையா இழந்து அதுக்கு பிறகு என்ன தொழிலை செய்ய வேண்டும், இந்தியாவுக்கு ஏற்ற தொழில் எது என்று தீர்மானம் பண்ணிக்கக்கூடியது இந்த ஐஎஸ்ஆர்பி தான் எனக்கு உண்மையிலே ஒரு வடிவை, அது ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுத்தது. அதற்கு நான் புதிய தலைமுறை ஃபவுண்டேஷனுக்கு நான் வந்து முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது நான் இதில் நிறையா ரிசர்ச் பண்ணியிருக்கேன். கடைசியில் ஒரே ஒரு கொஸ்டின் உங்கள் முன்னாடி வைக்கிறேன். இன்னைக்கு பாரத தேசத்தில் இன்ஃபார்மல் செக்டார் உங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்கா, இல்லை பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி உங்களை வாழ வைத்திருக்காது என்று சொன்னால் அது உங்களுக்கு கேள்வி. அப்படி ஆராய்ச்சி பண்ணும் பொழுது கிட்டத்தட்ட 80% வேலை வாய்ப்புகள் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய அன்ஆர்கனைஸ் செக்டார் தான். இப்போ நாங்கள்லாம் வரும்பொழுது உடனே எனக்கு தெரியாதா அப்படின்னு சொன்னேன். சரவணன் சார் நல்லா சொன்னார். நிறையா விஷயங்களை நான்
இப்போ இடையில நான் வந்து வெளிநாடுகள் போனதெல்லாம் பண்ணல. பட் நிச்சயமாக நாங்கள் அரைகுறையாக எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு 12 கோடி ரூபாய் இழந்து வந்து இந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கேன். நான் இழப்புன்னு சொல்ல மாட்டேன், இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய கற்றுக்கிட்டேன். அதனால் உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அதனால் இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பாரத தேசம் என்பது வந்து சர்க்குலர் எக்கனாமியவும் பட்டர்ஃப்ளை எக்கனாமின்னு சொல்லக்கூடிய ஐயா ஜேசி குமரப்பாவுடைய இது படிச்சுக்க நிறையா தெரியும். அதே மாதிரி வந்து ஹனிபி எக்கனாமின்னு சொல்லக்கூடிய அது என்னது நம்மளுக்குள்ளே இருந்த எக்கனாமி, அது ஒன்றே ஒன்று எதுன்னா இந்த குடிசை தொழில் தாங்க, வேறு எங்கேயுமே இல்லைங்க. அதை பற்றி தான் நம்ம சொல்கிறோம். இப்போ எல்லாருமே நம்ம எல்லாம் சேர்ந்து நாங்கள் என்ன இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோன்னா, இந்த நான் 2017 அரசாங்கத்தை விட்டு வந்த பிறகு ஒரு 3 வருஷம் வேறு மாதிரி பண்ணிவிட்டு கோவிட் எங்களுக்கு நிறையா பாதிப்பு ஏற்படுத்த பிறகு என்னுடைய ஃபோக்கஸே நான் மாற்றிக்கிட்டேன். அப்போ கிராமம் தாண்ட அடிப்படை. கிராமத்தில் என்ன அடிப்படை? கன்சாலிடேஷன் ஆஃப் லேண்டு, கன்சாலிடேஷன் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ், ஸ்கில்ஸ், நாலேஜ், அவனுடைய வேல்யூ அண்ட் ஆட்டிடியூட். இந்த பிஸ்னஸில் சார் சொன்னாங்க, நம்ம பாலசுப்ரமணியன் சந்திரசேகர் தெளிவாக சொன்னாங்க, நம்மளுடைய ஆட்டிடியூட் சரியாக இல்லைன்னா எதுவுமே கிடையாதுங்க. இந்த நான்கிற அகந்தை இருந்தால் எங்கேயுமே நம்ம சர்வீஸ் பண்ண முடியாதுங்க. அந்த மாதிரி சூழ்நிலை பண்ணும்பொழுது தான் எங்கே நம்ம கேப் ஆயிடுச்சுன்னு பார்க்கும் பொழுது, நாம் இழந்து போன குடிசை தொழில தாங்க இன்னைக்கு நம்ம நாட்டினுடைய பொருளாதாரத்தை காக்கும் என்று நாங்கள் உணர்ந்து கொண்டோம். அதற்கு பிறகு தான் நான் என்ன பண்ணேன்னா, ஆரம்ப காலத்தில் நான் எல்லாமே செய்வேன், ஏ டு செட்டு, எல்லாம் நான் தான். அது உங்களால் ஜெயிக்கவே முடியாது. அதற்கு பிறகு தான் பிரிச்சுட்டு இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா, என்னால் உருவாக்கப்பட்ட உண்மையிலே நான் இன்னைக்கு உமா மகேஸ்வரன், ஏன்னா எனக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய மில்லட்ஸ் அண்ட் ட்ரைனிங் வந்து இன்றைக்கி அவங்க அந்த ஸ்டேஜில் நின்று பேசும்போது எனக்கு ரொம்ப ஆனந்த கண்ணீர் வந்தது. நான் உண்மையிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பரமேஸ்வரி இருக்காங்க, இவங்க எல்லாமே எங்களுடைய அந்த குழுவில் எம்எஸ் ஆரிவா எம்எஸ் இன்டர்நேஷனல் அட்டன் பண்ணவங்க. இன்றைக்கி அவங்களையெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு பார்க்கும்போது எனக்கு மகிழ்ச்சியும் அடுத்து எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துருக்கு. ஆகவே தான் இப்பொழுது நாங்கள் இந்த குடிசை தொழில் ஏன் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா, இது இல்லாமல் இந்தியா இல்லைங்க. இந்தியா எங்கே வாழுதுன்னா குடிசை தொழில் தான் வாழுது, வேறு எதுலேயும் வாழலை. இதை சரி பண்ணாலே போதும். பார்த்தீங்கன்னா இதில் மெயினாக நீங்கள் வந்து இதில் என்ன தெரியணும் அப்படின்னா, நான் ஐயா டாக்டர் குரியனோட நான் வந்து 12 வருஷம் நேரடியாக ஃபண்டிங் சைடில் ஒர்க் பண்ணதுனால, என்டிடிபி என்டபிள்யூடிபியில் ஒர்க் பண்ணதுனால, பாரத தேசத்தினுடைய கம்யூனிட்டி பேஸ்டு ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே கோஆப்ரேட்டிவ்ஸ்லேருந்து ரிஜிஸ்டர்ட் அன்ரிஜிஸ்டர்ட் கஸ்டமரி ஆர்கனைசேஷன் எல்லாமே தெரியும். நம்ம சகோதரர் பாலசுப்ரமணியன் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாருங்க. உண்மையிலேயே இதெல்லாம் பாராட்டத்துக்கு உரியது. அப்படியாப்பட்ட விஷயத்தில் மெயினாக வந்து லோக்கல் ரிசர்ச் இந்த பாருங்கள், இதுதான் அந்த இதுதான் சம்மரி. உலகத்தில் நம்மளுடைய எல்லாமே எங்கே வந்தாலும் வந்து குடிசை தொழில், அது இந்திய தேசத்துலையும் சைனாவிலையும் இதுதான் மெயினான ஃபோக்கஸு. நமக்கு நம்மளுடைய மனித வளத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்றால் கிராமத்தை பேஸ் பண்ணி, அங்கே உள்ள லோக்கல் ரிசோர்ஸை பேஸ் பண்ணி, அந்தந்த இடத்துக்கு ஏற்றார் போல என்ன வேணும்னு சொன்னால் அதுக்கு தான் 5 ஸ்டெப் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்காரு கோஆப்ரேட்டிவ் ஃபார்மனுக்கு. அதாவது 0 to 10% ரிசோர்ஸ், பூவர் ரிசோர்ஸ் அபவுட் 10, மீடியம், குட், எக்ஸலண்ட் அப்படின்ட்டு டாக்டர் குரியன் எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயத்தை இன்று நான் குடிசை தொழிலுக்காக நான் பயன்படுத்துகின்றேன். கிட்டத்தட்ட 10,000 என்னுடைய ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு கிட்டத்தட்ட 10,000 ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்கேன். அதாவது ரிட்டையர்மெண்ட்னா விஆர்எஸ் பண்ண பிறகு இந்தியா முழுக்க சுற்றி 10,000 ட்ரைனிங் நடத்திருக்கேங்க சொந்த காசில். என் மனைவியோட இங்கே இருக்காப்புல. கடைசியில் எல்லாருமே குட்டு. இந்த இன்றைக்கி உண்மையில் இதெல்லாம் என்னங்க இவ்வளோ காசு. இன்றைக்கி நீங்கள் நம்ம நடத்துகிற ட்ரைனிங் இப்போ 20,000 இங்கே டெல்லியில் போனீங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு? 20,000 சாதாரணமாக ஃப்ரீயாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதில் எத்தனை பேர் செயல் வடிவம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா 1% எவ்வளவு? அது ஐயா அவர் நம்ம சுரேஷ்க்கு இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி வந்துட்டீங்களா சார், எங்கே வரீங்க சார், உங்கள் ஆளுங்க வர்றாங்களா சார், சொல்லிட்டீங்களா சார், அப்படிலாம் பண்ணி இப்படியாப்பட்ட ஒரு நிறுவனத்தில் நாம் தொடர்பு கொள்வதற்கு நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். இது நம்மளுடைய இறைவனுடைய செயல். அந்த 1% ஆஃப் த பீப்புள் தான் இப்போ இருக்கிற கலியுகத்திலிருந்து சத்தியுகத்தை மாற்றக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். இது இறைவனால் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விஷயம். அப்படியாப்பட்ட விஷயத்தில் இன்னைக்கு குடிசை தொழில் மட்டும்தான் இந்தியாவை மேன்மைப்படுத்தி, அந்த குடிசை தொழில் செய்பவர்கள் அனைவரும் ஐயா சரவணன் போன்றவர்களோட இப்போவே நீங்கள் ட்ரைனிங் உண்மையிலே 5,000 ரூபாய்க்கு யாருங்க ட்ரைனிங் கொடுக்குறா? 5,000 ரூபா நான் வந்து கலந்துக்கிறேன் சார். ஏன்னா இப்போ நான் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்தனால கண்டிப்பாக சேர்ந்துக்கிறேன். இந்த விஷயத்தை கரெக்டாக செஞ்சு போனோம்னா
நம்ம எங்கேயுமே ஃபெயிலியர் கிடையாதுங்க. லீகலாக போயிட்டீங்கன்னா எந்த நட்டமும் கிடையாது. சூப்பராக இருக்குது. இன்னைக்கு யூரோப், அதாவது இன்னைக்கு பாரத தேசத்தில் இன்னைக்கு இப்போ நரேந்திர மோடி ஐயா அவர்களுக்கு நாம் எல்லாம் நன்றி கடன் பட வேண்டும். இன்னைக்கு உலகத்தில் இன்னைக்கு ஏற்றுமதியை அது யூரோப்பு நாடுகளுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய நமக்கு என்னது ஓப்பனிங் வாங்கி கொடுத்துருக்காரு. செய்யறதுக்கு நம்ம இருக்கிறோம். ஆகவே இதில் உள்நாட்டு அறிவியல், உள்நாட்டு திறன், இதையெல்லாம் மேம்படுத்தி நம்ம மீண்டும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும். அதாவது சமூக நீதி கிடைக்கும், எல்லாருக்கும் பொருளாதார சுதந்திரம் கிடைக்கும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும். அப்படி வரும்போது தனிமனித பொருளாதாரத்தை நாம் வெற்றி அடைய வேண்டும் என்றால் இந்த குடிசை தொழில்களில் தான் இருக்குது. அந்த குடிசை தொழில்களை நாங்கள் என்ன செஞ்சுருக்கோங்கிற லாஸ்ட்டில் சொல்லிடுறேன். அப்போ நம்மளுடைய லோக்கலில் நம்மளுடைய ஸ்கில்ஸு, உள்ளூர் ஸ்கில்ஸு, நம்ம இதுக்கு ஐரோப்பிலேருந்து ஒன்று கூப்பிட்டு வரோம். நம்ம தம்பி உண்மையிலே கிரண் ரியலி ஒரு எக்ஸலண்ட்யா. நீ எனக்கு ஒரு 2009 சேர்ந்து அந்த காசு ஓண்டியே கொடுத்துருந்துருப்பேன். பரவாயில்ல, இன்னைப்பாவது கிடச்சிருக்கியா. நாங்கள் ஸ்ட்ரக்சர் வாட்டர் நிறைய அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது ஒரு பெரிய எனக்கு ஒரு தொடர்பு இன்னைக்கு ஏற்பட்டுக்கிறது வாட்டர் மேனேஜ்மெண்ட்டில். கண்டிப்பாக அவரோட சேர்ந்து நிறைய விஷயம் பண்ணலாம். 3 விஷயம் நாங்கள் எடுத்திருக்கோங்க. எங்களுடைய தாரிவாங்கிறது பிராண்ட், எப்படி சென்னை சில்க்கு, போத்தீஸு, எப்படி அது மாதிரி தாரிவா அப்படிங்கிற பிராண்டு இப்போ நான் கிட்டத்தட்ட 42 கண்ட்ரீஸில் தாரிவான்னு தெரியுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். நான் யாருன்னு தெரியாது. தாரிவா அப்படின்னா உயர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இதை ஒரு பிராண்டாக பண்ணி இப்போ ட்ரேட் மார்க்லாம் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை நடத்துறது எம்எஸ் இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிறது. இவங்க தான் அதுக்கு ஓனரு. நான் அதுக்கு ஒரு லேபர். நான் விஆர்தி. ஸோ ஏன்னா நான் அரசாங்கத்தில் இருக்கிறதுனால நம்ம அஃபிஷியலாக போக முடியல. இப்போ தான் ஐவசின்ட்டு தான். பட் என்டையர் ஆப்ரேஷன்லாம் நான் தான் பார்த்துக்கிறேன். இன்னும் என்னுடைய நண்பர் தொழில் உலகம் நடத்துக்கிற விஜயகுமாருடைய மனைவி, இவங்க தான் அதில் பார்ட்னர்ஸு. வி ஆர் கிரியேட்டட் எ பிராண்ட். அதாவது வெளியே நம்மன்னா யார், என்னுடைய ட்ரஸ்ட் என்ன, என்னுடைய தகுதி என்ன, எல்லாமே வெளியே தெரியும். இன்றைக்கி நிறைய பேர் எனக்கு வந்திருந்துருக்காங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்போது எனக்கு என்ன கிட்டத்தட்ட இன்றைக்கி 16 கோடி கோஆப்ரேட்டிவ் மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா அதில் 80% பெண்கள்ங்க. இன்றைக்கி இந்த நாடு இன்றைக்கி இருக்குன்னா பெண்களை வச்சு தாங்க இருக்குது. நான் என்ன அட்மினிஸ்ட்ரேஷன், ஃபினான்ஸு, ஹெச்ஆர் நான் பார்த்தவன். ஒரு உயர்ந்த அதிகாரி இருக்கும் பொழுது பெண்கள் படக்கூடிய பல விஷயங்களை நான் ஆஃபீஸில் பார்த்துருக்கேன். எல்லா ஆஃபீஸ்லையும் பார்த்துருக்கேன். இந்த பெண்கள் அதாவது சுதந்திரமாக ஒரு தனி மனித பொருளாதாரத்தை பெற வேண்டும் என்றால் இந்த குடிசை தொழிலை தவிர உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா 45 செக்டாராக பிரிச்சிருக்கேன். என்ன பிரிச்சிருக்கோம்? கிட்டத்தட்ட அந்த 15 வருஷமாக அடிபட்டு சேவை, அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை, உங்கள் அறிவு மட்டும்தான் போதும். ப்ராடக்ட், அழியும் பொருள், அழுகாத பொருளாக பிரிச்சிட்டோம். அதுலேயும் லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம் பிரித்து நான் முன்னாடி எல்லாம் பண்ணலையா, நான் களை ஓட்டுவேன், நான் விதை வைப்பேன், நான் அப்படிலாம் இல்லை. இப்போ எனக்கு இந்த 15 வருடத்தில் 6849 ஏக்கரு மோசமான லேண்டை இன்னைக்கு எங்களுக்கு தொடர்ந்து ரா மெட்டீரியல் கிடைக்கிற மாதிரி டெவலப் பண்ணியிருக்கோம். இந்த ரா மெட்டீரியல் யார், நீங்கள் எனக்கு இப்போ நீங்கள் மசாலா பண்ணுறீங்களா, ஹோம்மேடு மசாலா பண்ணுறீங்கன்னா ஏன் விவசாயிட்டு தான் நீங்கள் வாங்கணும். அந்த பொருளை நாங்களே வாங்கிக்கிறோம். 2 டைப்பாக பண்ணுறோம். ஒன்று ஒயிட் லேபிள், இன்னொன்று உங்கள் பிராண்ட்லேயே பண்ணுறேன். ஐ எம் த கோ ப்ரொமோட்டர். நான் R&D மார்க்கெட்டிங் மட்டும்தான் நான் பண்ணுறேன். எங்கிட்ட இருக்கிற விவசாயிகிட்ட பொருள் அவங்களே பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு கன்சல்டன்ட் சர்வீஸ் A to Z பண்ணுறோம். விவசாயத்தில் 5 ஸ்டெப் ப்ராசஸ்ங்க ஒரு பெரிய இருக்குது. அதெல்லாம் பின்னாடி தொடர்பில் நம்ம பேசலாம். ஆகவே பெண்களாகி இருக்கின்ற இன்றைக்கி நிறைய பேர் பெண்கள் வந்திருக்கீங்க. உங்களுக்கு இந்த குடிசை தொழில் மட்டும் போதும். கிட்டத்தட்ட ஐயா சொன்ன மாதிரி 134 ப்ராடக்ட்ஸு நம்முடைய பாரத தேசத்தினுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மிடில் ஈஸ்ட் தேவைப்படுது, யூரோப்பு தேவைப்படுது, ஜப்பானில் தேவைப்படுது. ஐ வாஸ் இன் ஜப்பான் ஆல்மோஸ்ட் மோர் தென் 3 இயர்ஸ் கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணேன். நல்ல நாடுங்க. இன்றைக்கி ஜெர்மனாக இருக்கட்டும், இன்றைக்கி ஃபின்லாண்டாக இருக்கட்டும், சூப்பரான நாடுகள். ஆஸ்திரேலியா நம்பர் 1. நோ நாங்கள் நிறையா ப்ராடக்ட்ஸை குடிசை தொழில் இப்போ கொண்டு வந்திருக்கோம். 9 கல்ச்சருங்கிற ப்ராசஸில் ஆர்கானிக் ஃபார்மிங்கில் நம்ம நாட்டுக்கு எந்த யூரியான்னு தேவைப்படுதுயா ஐயா, நீங்கள் இருக்கிறீங்க இங்கே, அதை குடிசை தொழிலாக கொண்டு வந்திருக்கோம். கம்போஸ் பண்ணு, 7 கல்ச்சரை நீ அப்ளை பண்ணு, 20% to 30% காய்கறி இதில் இப்போ ப்ரூவ் பண்ணியிருக்கோம். கர்நாடகாவில் எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்னும் தமிழ்நாட்டுக்குள்ள எங்களாம் என்ட்ரி பண்ண முடியலன்னா எல்லாம் ஃப்ரீ 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 போட்டு ஃபார்மஸே நீ எனக்கு கொடுப்பியா, மொதல் 2 லிட்டர் கொடுத்துருவியா அப்படிமா. நான் எங்கேருந்து கொடுப்பேன்? பாதி காசு அவங்க உற்பத்தி காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி இப்போத்தான் கிருஷ்ணகிரியில் ஒரு சிலர் முன் வந்திருக்காங்க. மேங்கோ பல்ப், நம்முடைய மேங்கோ பல்ப்லாம்
ரிஜெக்ட் ஆகுது பிகாஸ் ஆஃப் மோர் டாக்ஸின். அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கான கல்ச்சரை ஆஸ்திரேலியன் கம்பெனி டைப் பண்ணி இப்படியாப்பட்ட பெண்கள் மூலமாக அதை குடிசை தொழிலாக்கி கம்போஸ் பண்ணி இது மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணுறோம். அப்போ பெண்களுக்கான ஒரு தொழிலே வந்து இந்த குடிசை தொழில். ஆகவே தாய்மார்களே, நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு என்ன திறமை இருக்குங்கிறத எங்களோட இந்த மாதிரி புதிய தலைமுறை பிளாட்ஃபார்மில் வரும்போது தான் தெரியும். அதை நாங்கள் அடுத்த லெவலுக்கு உங்களுக்கு கொண்டு வரதுக்கு எங்களோட நிறுவனம் உறுதுணையாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் மார்க்கெட்டிங்கை வந்து நான் மெயினாக எடுத்துக்கிட்டேன். இதுதான் என்னுடையது. அப்புறம் ஃபண்டு ரிசோர்ஸ் மொபிலைசேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸி. அதுக்கு தான் எம்எஸ்எம்இலாம் நாங்கள் போகிறதில்ல. அதுக்கு வெவ்வேறு ஃபண்ட்ஸ் இருக்குது. நம்மளே இப்போ நம்ம சேனலைஸ் பண்ணுறோம். அது மாதிரியான விஷயங்களை நம்ம பேசலாம். ஏன் வந்து நம்ம இந்த குடிசத்தில் எடுக்கணும்னா, இதுக்கு வந்து அதிகமான முதலீடு தேவையில்லை, குறைந்த மூலதனம் தேவை. அதே மேக்ஸிமம் நம்மளுடைய உள்ளூர் ரிசோர்ஸ் கரெக்டாக அமைக்கிறது. இது என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியில் ஆகுது. அது நம்மளுடைய பிராந்திய வளர்ச்சியை நல்லா டெவலப் ஆகுது. யாரும் எங்கேயும் போகல. சென்னையில் வந்து பார்க்கும்போது கொசுக்குட்டியில் கிடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிராமத்திலே நல்ல வாழ்க்கை வாழலாம். கிராம மக்கள் திறன்கள் வந்து எப்பொழுதும் நல்லது. நம்மளுடைய கலாச்சாரம் எல்லாமே வந்து நிலைப்படுத்தப்படுகிறது. எல்லாருக்கும் வேலை கிடைக்கும். அப்போ 3 விஷயம் நம்ம என்ன பண்ணுறோம்? ஜீரோ கார்பன் எமிஷன் இன்டகிரேட்டட் ஆர்கானிக் அக்ரிகல்ச்சருக்கு குடிசை தொழில் உதவி செய்து ஜீரோ அன்எம்ப்ளாய்மெண்ட், எல்லாருக்கும் வேலை கிடைக்குது. அப்புறம் இன்னொன்று என்னென்னா ஜீரோ வெல்த் கான்சன்ட்ரேஷன். இன்றைக்கி நான் சில கம்பெனி சொல்லலை, சேரும் போது டாட்டா மாதிரி ஒரு நல்ல கம்பெனி இந்த இந்தியாவில் இல்லை. அது மாதிரி ஒரு இன்வெஸ்டர்ஸ் எந்த கார்பரேட்டும் இல்லைங்க. ஆகவே நம்மளுக்கு எல்லாத்தையுமே இது பண்ணுங்க. எல்லாரும் நன்மதியாக வாழ்வதற்கு இந்த குடிசை தொழிலை நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கேட்டுக்கிறேன். கலாச்சார சீரியல் வராது. நம்ம எல்லாருமே செல்வ வளம் பெற்று ஆரோக்கியம் மற்றும் நல் உறவுகளுடன் வாழ முடியும் என்பதுமே இந்த குடிசை தொழில் தான். அப்புறம் வந்து இயற்கை வளங்கள் பாதுகாக்கலாம். நான் முதல் சொன்னேன் இல்லையா, இந்த ஜீரோ கார்பன் எமிஷன் இன்டகிரேட்டட் ஆர்கானிக், இதுக்கு வந்து குளோபல் வார்மிங், இதை பற்றி ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ஸை குடிசை தொழிலாக இப்போ சிவனடியார் சிவசக்திகளை நாங்கள் வந்து வளர்த்து வி ஆர் கிரியேட்டிங் இன்டகிரேட்டட் கேலக்ஸி ஃபாரஸ்ட் குடிசை தொழில் மூலம் IGF 28 காம்பவுண்ட் பண்ணுறோம். அது வந்து இந்த நம்மளுடைய இழந்து போன நேச்சுரல் சைக்கிள் எல்லாமே எந்த லேடிஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து நாங்கள் சொல்லக்கூடிய ஒன்றும் இல்லை, அசோக மரம் ஒரு 1000 மரம் வளர்த்து கொடுங்க, உங்களுக்கு 1 லட்ச ரூபா நாங்கள் எக்ஸ்ட்ரா தரோம், நீங்கள் வீட்டிலே இருந்துங்க. அது மாதிரி ஒரு கிட்டத்தட்ட 584 மூலிகைகளை வளர்த்து இந்த வனங்களெல்லாம் நாங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆகவே தான் பெண்களுக்கு எங்கேயும் போகாமலே நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வேலை செய்ய முடியுங்கிற வாழ்வியல் நாங்கள் இருக்கோம். அதே மாதிரி தற்சார்பு வாழ்வியல் மற்றும் இந்த எக்கனாமி, சர்க்குலர் எக்கனாமி, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே குடிசை தொழிலை தான் பண்ண முடியும். இப்போ எனக்கு ரிக்வஸ்ட் என்னன்னா, இந்த நிகழ்வுகள் வருஷத்துக்கு புதிய தலைமுறை 90 டேஸ் ஒரு குவார்ட்டருக்கு ஒன்று பண்ணிங்கன்னா, 4 ப்ரோக்ராம் பண்ணிங்கன்னா இது இன்னும் நம்ம சிறப்பாக பண்ணுறதுக்கான வழி இருக்குது. எங்கள்கிட்ட கிட்டத்தட்ட 200 ட்ரெயின்டு என்டர்பிரனர் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். இந்த வட்டமே கிட்டத்தட்ட ஒரு 12 பேருக்கு மேலே வந்திருக்காங்க. அவங்க இப்போ வந்தோடனே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. கிராமத்துலேருந்து வர்றாங்க. அதாவது திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி எல்லாமே நம்மளுடைய நண்பர்களாக வந்திருக்காங்க. அவங்களுக்கு இதனுடைய அருமை பெருமை போல தெரிய வந்திருக்குது. நம்ம எல்லோரும் சேர்ந்து உங்களை போன்றவர்கள் டாப் லெவலில் பாலிசி கோஆர்டினேஷன் பண்ணும்போது நாங்கள் ஃபீல்ட் லெவலிருந்து கோஆர்டினேட் பண்ணி நம்மளுடைய குடிசை தொழிலை, இந்தியாவுடைய பாரம்பரிய தொழிலான குடிசை தொழிலை மேன்மையடைய செய்யும். அதே மாதிரி நம்ம பொருளாதாரத்தையும் உலக அரங்கில் தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுக்க அதை உயர்த்தி உலக அரங்களை நாம் எதிர்பார்க்குற மாதிரி டாப் மோஸ்ட் நம்ம தான் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி அப்படிங்கிற பெருமையை நாம் அடைய முடியும்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீங்களும் புதிய தலைமுறை அறக்கட்டளையின் ISRB எக்ஸ்போ மன்றத்தில் தொழில் முனைவோராக பதிவு செய்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ISRB எக்ஸ்போ ஃபோரம், புதிய தலைமுறை அறக்கட்டளை, 24 GN செட்டி சாலை, தியாகராய நகர், சென்னை 6017.